குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழு சார்பாக சோபகிருது தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். சம்பத் ஐயங்கார், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் சக்தி சோமையா ஐயா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஐயா நானும் இந்த சோபகிருது வருடம் தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது வருடப்பிறப்பு கோச்சார நிலைகளை பற்றி சம்பத் ஐயங்கார் அவர்கள் விளக்குவார்கள். நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது சோபகிருத்து வருஷம். சோபகிருத்து அதாவது இவ்வளவு நாள் சுபகிருத்துவில் இருந்தோம், இப்போ சோபகிருத்து வருஷத்துக்கு வந்திருக்கோம். இந்த சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2023 அன்னைக்கு பிறக்கிறது. சோபகிருத்து வருஷத்தின் இதுவில் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் வர்றதை மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். 12 மாதம் முடிஞ்ச உடனே சித்திரைக்கு வரும்போது புது வருஷம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். சௌரமான மாதங்கள் அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை தான் நம்ம மாதம் பிறக்கிறதுன்னு வைக்கிறோம். இன்னொன்று சந்திரமான மாதங்கள்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசை பௌர்ணமியை வச்சு அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வச்சு அவள் கொண்டாடுறது. அந்த மாதிரியான புது வருஷங்கள் இந்த தெலுங்கு கன்னடா இவாளெல்லாம் பேசுகிறவா பண்ணுறா. நம்ம தமிழ்காரங்க அதை தவிர பஞ்சாப் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவாள்லாம் சௌமான மாதத்தை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை கொண்டாடுறோம். இப்போ 12 மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம் பிறக்கிறது அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிறக்கிறது சோபகிருத்து. இந்த வருஷம் சோபகிருத்து வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வருஷத்தினுடைய கிரகங்கள் என்னென்ன இருக்குது பிறக்கும்போது அப்படின்னு பார்த்தலையான மேஷ ராசியில் சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேத்து பகவானும், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும், குரு பகவான் மீனத்திலையும் ஆட்சி பெற்றும் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது இருக்கிற 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரங்கள் ரொம்பவும் வசதி. அதனால தான் அதுக்கு திரு அப்படின்ற ஒரு முன் அடைமொழி கொடுத்துருப்பாங்க. திரு ஓணம், திரு ஆதிரை, இந்த 2 நட்சத்திரமும் பார்த்தீர்களேயானால் இது ரெண்டுமே மிகப்பெரிய ஏற்றம் கொண்ட நட்சத்திரம். ஒன்று திருமாலுக்கும் மிக உயர்ந்த நட்சத்திரம், ஒன்று சிவபெருமானுக்கு உயர்ந்த நட்சத்திரம். ஆதிரை திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உயர்ந்ததாகவும் திருவோணம் பெருமாளுக்கு உயர்ந்ததாகவும் கொள்ளக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் இந்த சோபகிருத்து வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. ஏன்னா சந்திரன்லேருந்து அப்படியே வருஷப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு பாதி மொத்தமே கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கிறதுனால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆட்சி பெற்ற சனி, குரு, சுக்கிரன் இந்த 3 பேரும் இருக்கா, ஆட்சி பெற்று போய் இருக்கா. செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வோட ஒரு நல்ல சோபகிருத்து வருஷம் பிறக்கிறது. இந்த சோபகிருத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான், மந்திரின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அதற்கப்புறம் தானியத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஏன் இந்த 3த்தையும் பார்க்குறோம் அப்படின்னா, மிச்ச எல்லாத்தையும் எடுக்கிறத விட இந்த 3த்தையும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு கிங் ஆஃப் தி இது வேணும் கண்டிப்பாக. ஹூ இஸ் ஹெட்டிங் தி என்டையர் டீம்ன்றது அவர்களை வைத்து பலன் சொல்ல முடியும். அதனால் பார்த்தீர்களேயானால் இந்த வருஷமான சோபகிருத்து வருஷத்தில் ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் ஃபீல்டு, அதை தவிர ட்ரேடிங் செக்மெண்ட்டு, அதை தவிர பார்த்தீர்களேயானால் சுக்கிர பகவான் மந்திரியாக இருக்கிறதுனால சுற்றுலாத்துறை, வெள்ளி இதெல்லாம் விளையாடக்கூடிய வாய்ப்பும், சுற்றுலாத்துறையில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமும், வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு போக்கும், கணினி துறையில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமும், நரம்பியல் துறையில் வரக்கூடிய காலகட்டமும்,
அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமைய போகிறது. சனி பகவான் வந்து தானியகாரகன்னு சொல்கிறதுனால பயிர் நல்லபடியாக செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் நாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மழையும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். மழை தண்ணி சேகரிக்க முடியாத அளவுக்கு வேஸ்டேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதுதான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி. இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த வருஷமான சோபகிருத்து வருஷத்தில் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வருஷ கிரகம், அதாவது ஒரு வருஷ கிரகம், 1.5 வருஷ கிரகம், 2.5 வருஷ கிரகம்ன்றது இருக்குது. அதாவது குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், சனி பகவான் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், ராகு கேது இவா வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவா. இவாளுடைய பயிற்சிகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு ராசிக்காரர்களுக்கும் கொண்டு வரும். அப்படி பார்க்க போலன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷம் 22ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, 14ஆம் தேதி வருஷம் பிறகுறது, 22ஆம் தேதி அன்றைக்கே வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு உள்ளே வந்துடுறார். அதனால் மோரார்லெஸ் வந்து வருஷம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் உள்ளே வந்துட்டா மாதிரியே எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்தேனால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி வருது. ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தேன்னா 8/10/2023, அதாவது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும், கேது பகவான் சித்திரை 3ஆம் பாதத்திலிருந்து சித்திரை 2ஆம் பாதத்திற்கும் செல்றார். அதாவது ராகு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் வந்து துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கும் போகிறார். இது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அவள்லாம் வந்து 1.5லேருந்து 1.25 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வந்து மாறுறார். 18லேருந்து 20 மாதத்துக்கு ஒரு தரம் தான் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறதுனாலையும், அதுவும் ராகு கேது பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா இருக்கிறதுலையே வந்து சூரியனும் சந்திரனும் தான் வந்து ஒளியை கொடுத்து ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடியவர். அவர்களையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்றது வந்து ராகு கேது மிகப்பெரிய வலிமை படைத்த பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. செண்பாம்பு கரும்பாம்புன்னு ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் சனி பகவான் இப்போ வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து இந்த மார்ச் 29ஆம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போனார். அவர் திருப்பியும் வந்து வக்ரகதி அடைகிறார். எப்போன்னா 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வக்ரகதி அடைஞ்சு மகரத்துக்கு வரார். 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வந்து திருப்பியும் வந்து வக்ரகதி நிவர்த்தியாகி திருப்பியும் அவர் கும்பத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவானுடைய மாற்றத்தில் இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் பெரும்பாலும் வந்து இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியினுடைய ஏற்றமும் இறக்கமும் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ராசிக்கும் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து குரு பெயர்ச்சியில் குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்காரோ அவளுக்கு வந்து என்னென்னலாம் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்குது, இல்லை அவர் நன்னா இல்லைன்னா அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும், ராகு கேது பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இல்லை அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் எளிய வகையில் பண்ண முடியும், அதை தவிர சனி பகவானுக்கு என்னென்ன எளிய வகையில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இப்போ ஒரு ராசியாக பலன்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அந்த குரு காயத்ரி மந்திரம் முடிஞ்சதுன்னா நாங்கள் சொல்லிடுறோம். அதை தவிர ராகு கேத்துவின் காயத்ரி மந்திரமும் சனி பகவானுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்களையும் சொல்கிறோம். கண்டிப்பாக அதை எடுத்துட்டு அவசியமாக வந்து சொல்லிட்டு வர்றதும், குரு பகவானுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்லிட்டு வர்றதும், ராகுவுக்கு 4 தடவையும் கேதுவுக்கு 7 தடவை சொல்கிறதும், சனி பகவானுக்கு ஒரு நாளைக்கு 8 தடவை சொல்கிறதும் வந்து மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். அதாவது அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அகலும் அப்படின்றத வந்து சொல்ல வரோம். இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிக்கும் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படிலாம் இருக்கும் இந்த பயிற்சிகளையும் வச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சோபகிருத ஆண்டு
சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு அவர் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 9ஆம் இடத்துக்கு 22ஆம் தேதி அன்றைக்கி வர 14ஆம் தேதி அன்றைக்கி வருஷம் பிறகுது. 22ஆம் தேதி அன்றைக்கே வந்துடுறார். அப்போ ஒரு 10 நாள் கூட இல்லை, இப்போ ஒரு வாரம் 10 நாளே கூடவே வந்துடுறார். அது 9ஆம் இடத்துக்கு குரு வர்றது மிக மிக சிறப்பு. அவர் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி. 8ஆம் இடத்துல தான் இவ்வளவு காலம் இருந்தார். இருந்தாலும் 5ஆம் இடம்ங்கிறது ஒரு கேந்திரம். அப்போ இப்போ போய் அவர் நிற்கிறது ஒரு கேந்திரம், 9ங்கிறது ஒரு கேந்திரம். அந்த 9ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறார், அது ஒரு கேந்திரம். அப்போது ஒரு கேந்திரத்தில் இருந்து 2 கேந்திரத்தை பார்த்துறார். அப்போது ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் ஒரு கேந்திரத்தில் இருந்து 2 கேந்திரத்தை பார்க்கறதுங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம். அப்படி வர்றதுனால உங்களுக்கு இப்போது இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. தொழில்துறையில் நஷ்டமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த தொழில்துறையெல்லாம் மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்கும். இதுவரைக்கும் நஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் லாபத்தை அடையக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 9ல் குரு வந்தது. இந்த ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி இவங்களுக்கு இப்போ பொருந்தும். அப்போது ஏற்றமான காலமாக இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்றமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான். ரெண்டாவது அங்கே ராகுவும் இருக்கார். ராகு 9ல் இருக்கிறதும் சிறப்பு. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த 9க்குடையவன் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கார். அதாவது ஆண்டு பிறக்கிற நேரத்துக்கு பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சு போயிருக்கார். அப்போது சூரியன், உங்களுடைய ராசியாதிபதி சூரியன், அவரும் 9ல் உச்சம் பெற்று போயிருக்கார். ஆக எல்லா விதத்திலையுமே இந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சோபகிருது வருடம் ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. இவங்களோட வேலையில் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதாவது இவங்களோட பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சுய கௌரவம் ஜாஸ்தியாக பதவி கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த வருடம் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். நல்ல அவங்களோட ஸ்டேட்டஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஹெல்த்துலேயும் இவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த முன்னாடி இருந்ததை விட இப்போ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இவங்க இப்போ இந்த சனி இவங்க ராசியை நேருக்கு நேர் பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. அதை பண்ணாமல் இவங்க முயற்சிகளை கொஞ்சம் உடனுக்குடனே எல்லாத்தையும் வேலையும் பண்ணாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் நல்லாயிருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு இந்த வருஷம் சோபகிருது வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்க போகுது. அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்கு மேலே ராகு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனால் அந்த டைமில் இவங்களுக்கு இன்னும் சிறப்பான காலமாக இருக்க போகுது. என்னென்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் திடீர்னு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. இவங்களுக்கே தெரியாத ஆளாக இருக்கும், அவங்க கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட குழந்தை பிறப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான மிக சிறப்பான ஆண்டாக இப்போ அவங்களுக்கு இருக்க போகுது. இது ஒரு பெரிய விசேஷமான காலம் இவங்களுக்கு, சிம்மராசிக்க அன்பர்களுக்கு. இவங்க 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்க தீர்த்த யாத்திரை போவாங்க. இந்த இதில் இந்த வருஷத்தில் இவங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கோ இல்லை குலதெய்வம் கோயில் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு நிறைவேறும். அதெல்லாம் இவங்க இவ்வளோ நாளும் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க, போகணும்னு பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நிறைவேறும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க 9ஆம் இடத்துல இவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் அந்த பக்தியும்
பிரயோஜனமாக செலவு பண்ணி இவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையை அடையிறதுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னும் மேலும் பலன்களை பற்றி KS ஐயங்கார் அவர்கள் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடும். அதாவது அன்டைமில் சாப்பிட்றது, வயிற்றில் வந்து அசிடிட்டி, இந்த இன்டெஸ்டைன்லாம் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். ஒரு நல்ல பயிற்சி இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் ஆகக்கூடிய பயிற்சிகள்லேயே வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானின் பயிற்சி. ஏன்னா குரு பகவான் வந்து இந்த ராசிக்கு 5, 8க்கு உண்டானவர் வந்து 9ஆம் இடத்துல வர்றது ஒரு பெரிய ஏற்றம். அவரே வந்து ராசியையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார் 9ஆம் இடத்துல இருந்து. அதனால் வந்து பார்த்தீர்களேனா உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராகு பகவானோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு வந்து திடீரென்று வெளியூரிலிருந்தோ, வெளிமாநிலத்திலிருந்தோ, வெளிநாட்டிலிருந்தோ உங்களுக்கு வெளி மதத்தினர் மூலியமாக கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏற்றமோ ஒரு பெரிய வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த வழியில் உங்களுக்கு பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த எரிபொருள் விற்கிறவங்க, இந்த ஆல்கஹால் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த போதை வஸ்துக்கள் விற்கிற அதாவது போதை தரக்கூடிய லாகிரி வஸ்துக்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக அவர்கள் எல்லா ஒரு விஷயத்துலையும் ஜெயிப்பாங்க. ஏன்னா சூரியன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. குரு பகவான் 9ஆம் இடத்துல பார்க்கறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல், அரசு சார்ந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலாளர்கள் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனை வரும். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய இதுவை பார்த்துட்டு அவங்க வேலை செய்யாமல் இருப்பாங்க, பிரச்சனையை கொடுப்பாங்க, நேர்மையாக இருக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். 10ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனம் தேவை. 10ஆம் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுட்டு அதில் வந்து தவறான சொல்லை கொடுக்கக்கூடிய, செயலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கவலைப்பட வேண்டாம். போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வெளியூர், வெளிமாநில சம்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் 10ஆம் மாதம் வரலும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேனால் திடீர் வெளிநாடு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும், நீங்கள் பேசக்கூடியதை வந்து எதிராளிகளுக்கு நல்லபடியாக புரிய வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக பேசுகிறதும் ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இருப்பினும் கேது பகவானுக்கு சில பரிகாரங்கள், அதாவது அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும், சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டு தொழிலில் ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும், கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதனால் சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு தானம் கொடுக்கறதன் மூலியமாக, கொள்ளு வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தானம் கொடுக்கறதும் மூலியமாகவும், சனி பகவானுக்கு உண்டான உளுந்து தானம் கொடுக்கறது மூலியமாகவும், உங்களுக்கு ஒரு எள்ளு தானம் கொடுக்கறதும், எள் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றுறதும், முடவனுக்கு வந்து இந்த தோலில் இருக்கக்கூடிய பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து செருப்பு,
பேகு இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும், இரும்பு சம்பந்தமாக ஏதாவது அந்த கீழ்த்தட்டு வேலை செய்கிறவங்க இல்லைன்னா அந்த உடல் அதாவது முடவர்கள் அவர்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் செய்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்லி, பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே இந்த சோபகிருத்து வருஷம் ஒரு பொன்னான ஏற்றமான வருஷமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.